தாத்தாவும் பேரனும் பை ராபர்ட் சி ருவார். அத்தியாயம் 22. எக்ஸ் இன்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மீன். அபிவிருத்தி அறிக்கையில் முக்கியமாக அல்ஜீப்ராவிலும் சாசரிலும் மிக மோசமான மார்க்குகள் பெற்றதனாலேயே இவ்விஷயம் எழுந்தது என நான் நினைக்கிறேன். மிஸ் ஹெட்டி இட்ரூதர்ஸ் அல்ஜீப்ரா கற்றுக் கொடுத்தாள். மிஸ் எம்மார்டின் சாசர் கற்பித்தாள். இவற்றில் எதிலும் நான் கொஞ்சமும் முன்னேறவில்லை. எனது பெற்றோர் என் தேகத்தில் ஒரு சிறிதை பிய்த்தெடுத்தனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிந்தைய நீல மீன் ஓட்டத்தை ஆராய நாங்கள் போனபோது தாத்தாவிடம் நான் கடுமையாக முறையிட்டு கொண்டேன். அதில் எவ்வித அர்த்தமும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. One that April with hits shoeheads shooty the protect of March head priest to the rooty என்பது போன்ற விஷயங்களை படிப்பதில் என்ன நன்மை? ஜிஷிப் பேச்சிலாவது நான் ஏதேனும் அர்த்தம் காண முடியும். பையா, அந்த கயிற்றை எங்கே எடுத்தாய் என்று நான் ஒரு ஜீஷியை கேட்டால் அதை துறையிலிருந்து திருடினேன் என்கிறான் அவன். அவன் என்ன சொல்கிறான் என்பது எனக்கு புரிகிறது. அந்த கயிற்றை அவன் களவாடினான் என்று நான் முணுமுணுத்தேன். தாத்தா ஒரு கயிற்றில் சுருக்கு முடிச்சு போட்டவாறே மிருதுவாக சொன்னார். நல்லது, ஒவ்வொன்றுக்கும் சில பயன்கள் உண்டு. பழைய ஆங்கிலம் பற்றிய உன் கருத்தை நானும் ஏற்றுக்கொண்ட போதிலும் சாசர் என்றாவது ஏதோ ஒரு வழியில் பயனளிப்பர் என்று தோன்றுகிறது. இவ்வட்டத்தில் பழைய இங்கிலீஷு நாம் அதிகம் பேசுகிறோம். ஹெல்ப்பை ஹோல்ஃப் என்கிறோம். பெட்டை ஸ்டிட் என்று கூறுகிறோம். இது பெட் ஸ்டேட் என்பதன் சுருக்கம் போலும். நாம் இட்விக் என்பது லுக் என்பதற்கு கொச்சை என்று நான் உணர்கிறேன். சரி ஐயா, ஆனால் நாம் யாத்ரீகர்கள் அல்ல. நாம் கான்டர்பரி போகப்போவதும் இல்லை. அந்த நாட்களில் அவர்கள் உச்சரித்ததை விட நாம் சிறப்பாகவே உச்சரிக்கிறோம். இது எனக்கு புரியவில்லை. எனது பிழைப்புக்கு இது எப்படி வழி செய்ய போகிறது என்றேன். நல்லது, யுக ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் மிகுதியான பழைய விஷயங்களை சிறு பிள்ளைகளின் மூளையில் திணித்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலம் சிறுவர்களுக்கு கலாச்சாரம் கற்பிக்கலாம், அவர்களை சிந்திக்கும்படி செய்யலாம் என்று கருதப்படுகிறது. அல்ஜீப்ராவில் குறைந்த மார்க்கு வாங்குவதற்கு உன் சமாதானம் என்ன என்றார் தாத்தா. தயவு செய்து ஐயா, நீங்கள் முன்னால் நின்று எக்ஸுடன் ஒய்யை கூட்டி இசட்டால் வகுப்பது கியூவுக்கு சமமாகும் என்று சொல்லப்போவதில்லையே. ஆப்பிள் பழங்களை துண்டு போட்டு பகுதிகள் பற்றி நீங்கள் எனக்கு கற்பித்தீர்கள். அதை முக்கியமாக ஆப்பிள் பகுதிகளை தின்றபோது நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆனால் ஒய் டு தி தேர்ட் பவர் வந்து இக்யூபிட் பி டைம்ஸ் 10 என்கிற விவகாரம் எனக்கு உரைக்கவே இல்லை. அதனால என்ன நண்பன்? எனக்கு தெரியாது. அதனால ஏதாவது ஏற்படலாம். அதை பற்றி நீ சிறிது அறிய வேண்டியது அவசியமாகலாம். நீ முட்டாளாக வளர்ந்து உன் வாழ்நாள் புறாவும் மீன் பிடிக்கும் படகில் வேலை செய்ய விரும்புகிறாயா என்று தாத்தா கேட்டார். ஆம் என்று நான் பிடிவாதமாய் சொன்னேன். சாசரும் அல்ஜிப்ராவும் தான் கிடைக்கும் என்றால் அதைவிட நான் வானேசா படகில் டாம் பீட் இருவருடனும் சேர்ந்து உழைப்பேன். மாரி காலத்தில் மதுவடிப்பேன். தாத்தா சொன்னார். அது எவ்விதமான பதிலும் அல்ல. கவனி,
இப்பொழுது நீ அந்த முல்லட் மீனை சற்றே கனமாக நறுக்குகிறாய். வருங்காலத்தில் ஒரு நாள் நீ கல்லூரி செல்வாய். அப்பொழுது நீ என்ன படிக்க விரும்புகிறாயோ அதை மட்டுமே படிக்கலாம். ஆனால் முதலில் நீ உயர்நிலைப் பள்ளியை விட்டு வெளியேற வேண்டும். அதற்கு உனக்கு பிடிக்காத பல காரியங்களை செய்தாக வேண்டும். வாழ்க்கை அப்படித்தான் அமைந்துள்ளது. எல்லாம் ஒரே வழியில் நடைபெறுவதில்லை. எனக்கு ஒரு குண்டு எடுத்துத்தா. இதை மனதில் கொண்டு ஞானம் என்பது சேர்த்து வைப்பதே ஆகும். ஒரு எலி பல பொருட்களையும் சேர்த்து ஒழிப்பது போல்தான். உனக்கு தெரியும் என்று நீ அறியாத சில விஷயங்கள் பின்னர் எப்பொழுதாவது தலை தூக்கும். என்றாவது ஒரு நாள் அவற்றில் ஒன்று தேவைப்படும் என்ற நினைப்போடு உன் மண்டையில் ஏகப்பட்ட விஷயங்களை நீ திணிக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இதையும் நினைவில் வைத்துக்கொள். ஆழாக்கு மூளையில் ஒரு படி அறிவை புகுத்த முடியாது. இதன் கருத்து என்னவென்றால், மூளை எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதற்கு வசதியாக அதை பெரிது பண்ணவும் இலக வைக்கவும் வேண்டும். வரும் மாதத்தில் நீ இன்னும் அதிகமான மார்க்குகள் பெறுவதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். இல்லாவிடில் இந்த இலையுதிர் காலத்தில் நாம் காடைகளை வேட்டையாடப் போவதில்லை. இது பயமுறுத்தல் அல்ல, வெறும் யோசனைதான். இனி நாம் மீன் பிடிக்கப் போவோம் என்றார். நாங்கள் நிறைய மீன் பிடித்தோம். பெரிய நீல மீன்கள் சதுப்பில் இரை உண்ண வந்திருந்தன. முரசு மீன்களும் அதுதான் கால்வாய் பாஸ் வந்திருந்தன. சோதா மீன்கள் மிக பெரிய அளவில் ஓடின. வெகு நன்றாக வீசிய வடகாற்று சதுப்பில் பள்ளங்கள் பறித்திருந்தது. மணல் திட்டுகளை உறுதிப்படுத்தியது. நாம் செய்ய வேண்டியது தூண்டிலை ஒரு சிறிது துண்டுவதுதான். 4 அவுன்ஸ் கனமுள்ள கோபுர வடிவ பளு நேராக சண்டை குணம் நிரம்பிய எதனுடைய பெரிய வாயிலோ போய் விழும். அன்று 30 ராத்தல் கனமுள்ள முரசு மீன் ஒன்றை நான் பிடித்தேன். தாத்தா 40 ராத்தல் மீன் ஒன்றை பிடித்து என்னை மிஞ்சினார். நாங்கள் களைப்படைந்தோம். மீன் பிடிப்பை நிறுத்தினோம். எங்கள் காரின் பின்பகுதியை நிரப்புவதற்கு போதுமான மீன்கள் கிடைத்திருந்தன. மிகவும் அலுப்படைந்து நாங்கள் வீடு அடைந்தோம். மீன்களை சுத்தம் செய்வதற்கு அன்று தாத்தா எனக்கு உதவி புரிந்தார். ஒரு சிறுவன் அதை செய்ய முடியாது அளவு மீன்கள் மிகுதியாக இருந்தன. நாங்கள் சாப்பிட்டோம். அதிகமாக அல்ல. நான் களைத்திருந்ததுதான் காரணம். கொஞ்சம் சோள ரொட்டி, பால், முட்டைகள், பன்றி இறைச்சி, ஜெல்லி, இவ்வளவே. நான் படுக்கச் சென்றேன். ஆனா தூங்க முடியவில்லை. அல்ஜிப்ராவும் சாசரும் என் தலைக்குள் தங்களை தாங்களே துரத்தி வளைய வளைய வந்தார்கள். அவர்களோடு நீல மீன்கள், கால்வாய் பாஸ், காடை, முகாமிடுதல், குதிரை சவாரி, சொர்க்கம், நரகம், நிரந்தரம் என்பது எவ்வளவு நீளம் என்னும் நினைப்பு எல்லாம் கலந்து குழம்பின. அபூர்வமாக ஒரு சிறுவன் அனுபவிக்கிற மோசமான இரவுகளில் இதுவும் ஒன்று. இரவு 2 மணி சுமாருக்கு நான் எழுந்து ஆடை தரித்து நாய்களை அழைத்து கொண்டு ஆற்றின் பக்கமாக உலாவப் போனேன். சந்திரன் ஏகதேசம் பூரணமாக தோன்றியது. அப்பொழுது வானத்தில் உயரமாகவும் அழகாகவும் மிதந்தது அது. எவரோ சாகப்போவது போலவும் அது பற்றிய அனைத்தையும் அவை அறிந்தது போலவும் நகர் எங்கும் நாய்கள் ஊளையிட்டதை நன்கு கேட்க முடிந்தது. ஒரு விஷயத்தை நான் என் மனதிலிருந்து அகற்ற முடியவில்லை. ஆழாக்கு மூளையில் ஒரு படி அறிவை புகுத்த முடியாது என்று தாத்தா சொன்னாரே, அதைதான். நான் ஒரு மேகத்தைப் போல தனியாய் வருத்தமாய் தெரிந்தேன். இதுவும் இங்கிலீஷ் பாடத்தில்தான் வந்துள்ளது. ஆழாக்கு மூளை பெற்றவர்களில் நானும் ஒருவனோ என்ற வியப்பு எனக்கு ஏற்பட்டிருந்தது. துறை நோக்கி நடந்தபோது என்னுடையதை மாகாணி மூளை என்பதே பொருத்தம் என
நான் முடிவு செய்தேன். பிறகு அங்கு உட்கார்ந்து பாதங்களை ஆட்டியவாறே சந்திரன் தண்ணீரை பலமாக மாற்றுவதை கவனித்தேன். அப்புறம் நான் வேறு விஷயம் பற்றி எண்ணத் தொடங்கினேன். தாத்தா கற்றுத்தந்தவற்றில் எனக்கு ஏற்கனவே எவ்வளவு விஷயங்கள் தெரியும் என்பது பற்றி நினைத்தேன். இவ்விஷயங்கள் என் மண்டையில் தாறுமாறாக துள்ளின. ஒரு நாய்க்குட்டியை நல்ல பறவை நாயாக பயிற்றுவது எப்படி என்பதை நான் அறிவேன். ஒரு வான்கோழியை அல்லது ஒரு வாத்தை எப்படி அழைப்பது என அறிவேன். படகை வலிப்பது பற்றியும் மானை நிறுத்தும் வகையையும் அறிவேன். நிலாவையும் அலையையும் மீன்களையும் வேட்டையையும் அவை எப்படி பாதித்தன என்பதையும் அறிவேன். மணலில் தனது மென்மையான முட்டைகளை இடும்பொழுது கடலாமை பெரிதாக கண்ணீர் வடிப்பதை அறிவேன். மணல் நண்டை வீசி ஆட்டுத்தலை மீனை தூண்டிலில் பிடிப்பது எப்படி என்றும் அறிவேன். முகாம் அமைப்பது, தீ மூட்டுவது, ஒரே இழுப்பில் முயலை தோலுரிப்பது பற்றியும் நல்லா அறிவேன். காட்டில் சமைப்பது, வீசுவலை எறிவது, ஒரு புறாவை இழுக்கடித்து சுடுவது, சிப்பியை பற்றுவது, கரை வலையை இழுப்புவது பற்றி எல்லாம் நல்லா அறிவேன். எவ்வளவோ விஷயங்களை பற்றி எவ்வளவோ நான் அறிவேன் என திடீரென்று முடிவு செய்தேன். அவற்றில் சில எனக்கு கற்பிக்கப்பட்டன, சிலவற்றை நானாகவே கற்றேன். ஆனால் நான் அறிந்தவை மிலாஸின் அப்ரோடைட்டை வீனஸ் தே மிலோ என்று கூறக்கூடாது. கானோ பறவைகள் எப்படி வேலை செய்கின்றன என்பன போன்ற சின்ன விஷயங்கள் தாத்தாவிடமிருந்தே பெறப்பட்டன என்று எனக்கு அதிகம் தோன்றியது. பள்ளிக்கூடத்தில் பாடம் போதிக்கும்படி தாத்தாவை ஏற்பாடு செய்தால் அவர் அல்ஜிப்ராவை கூட எளிதாக்கி விடுவார் என்றும் தோன்றியது. ஒரு சிறுவன் ராக்கூன் வேட்டையில் காட்டுகிற சிரத்தை பாதி அளவு சிரமத்தோடு சாசரை கற்பதனால் சாசர் சிறு தொல்லையாகவே விளங்குவார். அவரை வழியிலிருந்து சுலபமாக அகற்ற முடியும் என்றும் எனக்கு தோன்றியது. சும்மா இருந்து பெரிய ஆண்மானை சுடுவதை விட அல்ஜிப்ரா கடினமானது அல்ல. அதில் கணக்கு குறைவாக கூட இருக்கலாம். உடனே நான் சீட்டி எடுத்து நாய்களை அழைத்தேன். வீடு திரும்பினேன். இம்முறை நன்றாக தூங்கினேன். அப்புறம் விசித்திரமும் ஆச்சரியமுமான ஒரு விஷயம் எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஏற்பட்டது. நான் படிப்படியாக உணர்ந்தேன். உண்மையாகவே படிப்பது ஷேக்ஸ்பியர் டூனி வாட்ஸை விட வலிமை பெற்றவர் என்றும் அதிகமான முரட்டு ஆசாமிகள் தோன்றுவதற்கு கடலோரத்தை விட அவர் பொறுப்பானவர் என்றும் நான் கண்டேன். கஸ் மக்னீல் கடையில் உள்ள ஆட்கள் அறிந்ததை விட அதிகமான ஆண்மை நிறைந்த தமாஷ்களை அவர் அறிந்திருந்தார். அவருடைய பாஷை ஒரு சிறுவனுக்கு மிகுந்த சிரத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு வெளிப்படையாக அமைந்திருந்தது. வான்கோழி வேட்டைக்கு பதுங்குமிடம் அமைக்க கற்றது போலவே நான் ஷேக்ஸ்பியரிடம் ஆர்வம் காட்டினேன். அவர் உறுதியான பற்றுதல் ஏற்படுத்தினார். ஹைவன்ஹோ என்றுமே பெற்றிராத விளையாட்டை நான் வால்டர் ஸ்காட் மூலம் அடைந்தேன். எர்னஸ்ட் தாம்சன் சிட்டான் போன்ற சில இயற்கைவாதிகள், சில பிரதான ஆராய்ச்சியாளர்கள், கொஞ்சம் கிப்பன் ஆகியோரிடமும் நான் தீவிரமாக ஈடுபட்டேன். எனக்கு ரோம் பற்றி அதிகம் ஆர்வம் ஏற்பட்டதால் டோக்கோ எனப்படும் ரோமானிய ஆடை ஒன்றை வாங்கினேன். கிரேக்கரும் எகிப்தியரும் போனீஷியரும் எனது நண்பர்களானார்கள். ராபின்ஹுட், பொக்கிஷத்தீவு, ராபின்சன் குரூசோ எல்லாம் இப்பொழுது பச்சை குழந்தைகள் விவகாரமாக தோன்றின. ஆயினும் மிஸ்டர் டீபோ உண்மையான பல விஷயங்களை அறிவார். மிஸ்டர் வைஸ் எழுதிய ஸ்விஸ் ஃபேமிலி ராபின்சன் கதையில் எது எப்படி என்னும் ஞானம் நிறைய இருந்தாலும் கூட அது ஒரு புழுகு மூட்டைதான் என்பதை நான் சொல்லத்தான் வேண்டும். மீன்களை உப்பு கொண்டம் போடுவது,
காட்டுக்கழுதைகளை அடக்குவது, மரத்தின் மேல் வீடுகள் அமைப்பது போன்ற விஷயங்களை குறிப்பிடுகின்றன. இதையெல்லாம் விரும்பினேன் என்ற அதிர்ச்சி ஒரு நாள் நான் E.G. குட்மேன் என்கிற நண்பன் ஒருவனுடன் வேட்டையாடும் பொழுதுதான் எனக்கு ஏற்பட்டது. அவன் இறந்து விட்டதன் தன் தந்தை மாதிரி ஒரு டாக்டர் ஆகப் போகிறவன். அவனுடைய அம்மா மிஸ்ஸஸ் எலிசா குட்மேன் அவனை ஒரு கம்பியினால் அடித்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். அவன் பெயரிலுள்ள ஈ என்னும் எழுத்து எராஸ்மஸ் அல்லது எராஸ்டஸ் என்று எதையோ குறிக்கும். அதை நான் மறந்துவிட்டேன். ஆனால் அவனை ராஸ் என்று அழைத்தால் நாம் அவனோடு சண்டை போட நேரிடும். ஜியும் நானும் அவன் பண்ணையில் அருமையான ஒரு நாளை அனுபவித்தோம். சிறுவர்கள் செய்வது போல நாங்கள் ஒவ்வொன்றையும், முயல்கள், அணில்கள், புறாக்கள், காடைகள் அனைத்தையும் வேட்டையாடினோம். உதயத்துக்கு முன்னரே எழுந்தோம். சீக்கிரமே படுத்தோம். பசி மிகுந்த ஆர்மீனியர் மாதிரி தின்றோம். தான் எதை துரத்துகிறது என்பது பற்றி கவலைப்படாது போல் தோன்றிய புல்டாக்கும் வேட்டை நாயும் கலந்த ஒரு நாயின் பின்னே நாங்கள் 100 மைல்கள் நடந்திருக்க வேண்டும். பொருள்களின் அமைப்பு பற்றி நான் உண்மையாகவே அறிந்த முதல் நாள் அதுதான். ஸ்கூப்பர் நங் திராட்சை எவ்வளவு பெரிது, அதனுள் எவ்வளவு சாறு இருக்கும். முதிர்ச்சி உற்ற பசிய ஓக் மரத்தின் மீதுள்ள பாசி எப்படி தோன்றும். முற்றிய சோலைத்தண்டில் உள்ள இலைகளில் காணப்படும் புள்ளிகள் சர்க்கரையும் காடியும் கலந்து பரிமாறப்படுகிற மாட்டிறைச்சி, தக்காளியின் கனம், புகைவீட்டில் காலத்தால் வெண்சாம்பல் நிறம் பெற்ற பலகைகளில் கட்டி வைக்கப்பெற்ற போசம் தோல் விளிம்புகளில் சுருளும் விதம், கரிய சதுப்பு முயலை துரத்தி செல்கையில் வேட்டை நாய் எழுப்பும் குரலுக்கும் மரத்தின் மீதுள்ள அணிலை பார்த்து அது குறைப்பதற்கும் உள்ள தொனி மாறுபாடு முதலியவற்றையே நான் குறிக்கிறேன். புகை வீட்டினுள்ளே உப்பிட்ட பன்றித் தோடைகள் கனமாக பச்சை பூஞ்ச காலம் பெற்று தொங்கும். கடுமை நீங்கிருக்கும். அதன் மொத்த எடையில் 30% வரக்கூடிய உப்பு தரையில் காணப்படும். கிணற்றருகின் கிடக்கும் சுரக்காய் வாளியின் உலர்ந்த கடினமான மஞ்சளும் பசுமையும் கலந்த மேல்புறம் கட்டி கட்டியாக இருக்கும். முற்றத்தில் கடற்கரை சுறா போல நன்கு சுத்தம் செய்யப்பட்ட மணல் கிடக்கும். பழைய வீடு. அறையினுள் ஒரு சுண்டெலி வேகமாக வருவதைக் கண்டதும் தனது ஆடையின் விளிம்புகளை தூக்கி பிடித்து கொண்டு நிற்கும் வயது முதிர்ந்த கன்னி மாதிரி விரைப்பாக உயர்ந்து காணப்படும். துப்பாக்கியின் இடப்புற குழலில் மான் சுடும் குண்டை அடைத்துக்கொண்டு ஒரு மானை விரட்டலாம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சதுப்பு நிலத்தில் வேட்டையாடினோம். அப்பொழுது ஒரு சதுப்பின் கம்பீரம் பற்றி 2ஆம் முறையாக நான் உண்மையான அறிவு பெற்றேன். ஒரு பசுமையாய் குளுமையாய் பயங்கரமாய் விளங்கும். இலைகள் ஊறி பழுப்பு நிறம் பெற்ற ஓடை மெதுவாக அசையும். நீரோர ஓக் மரங்களின் வெறுமையான கிளைகளில் மிசில்டோ செடிகள் குவிந்திருக்கும். அணில் கூடுகள் மரங்களின் கீழ்ப்பகுதியில் பழுப்பாய் தனித்து காணப்படும். சைப்ரஸ் மரங்களின் முண்டுகள் மிக உயர்ந்திருக்கும். புறாக்களின் சோக அழைப்பு பேய்த்தனமாக ஒலிக்கும். ஒற்றை புறாவின் கடைசி துக்க கதறல், சிதறிய காடைகளின் தீனமான கிரீச்சொலி, வீப்பூர்வில் பறவையின் முதல் புலம்பல், வஞ்சக ஆந்தையின் அச்சமூட்டும் அலறல் எல்லாம் எழும். பிறகு சந்திர உதயமும் மரங்கள் சித்தரிக்கும் பேய் உருவங்களும் தென்படும். இந்த பொருளுடனும் நான் என் வாழ்வு முழுவதும் கழித்தேன். ஆயினும் அதற்கு முன்பு அதை முற்றிலும் கவனித்தேனில்லை. அதை ஒருபொழுதும் பார்த்ததில்லை. ஒருபொழுதும் நுகர்ந்ததில்லை. ஒருபோதும் கேட்டதில்லை. ஒருபோதும் தனிமைப்படுத்தியதில்லை. ஒருபோதும் தொட்டதில்லை.
குடிக்க உபயோகிக்கும் சுரக்காயின் உட்புறம் ரம்பத்தைப் போல சொரசொரப்பாக இருக்கும் என்னும் விசித்திர உண்மையை நான் அன்று வரை எண்ணியதே இல்லை. மக்னோலியா புஷ்பங்கள் நாம் தொட்டவுடன் பழுப்பாக மாறிவிடும் என்பதையோ, உறவினல் மார்ஜி வீட்டு முற்றத்தில் வளர்ந்த மாதுளையின் பழங்களில் தோலும் சதையும் விதைகளும் மட்டுமே உண்டு என்பதையோ நான் சிந்தித்ததில்லை. இரவு வரும் வேளையில் நாட்டுப்புறம் ஒரே சோகமயமாய் இருக்கும். அதனால்தான் இருள் படியும் காடுகள் வழியே போகும்போது நீக்ரோக்கள் தங்களுக்கு துணையாக இருக்கும்படி சீட்டியடிக்கிறார்கள் அல்லது பாட்டு பாடுகிறார்கள். பெரிய கொப்பரை 4 கால்கள் இல்லை, 3 கால்கள்தான். இவ்வுண்மைகள் மீது நான் என்றுமே என் எண்ணத்தை செலவிட்டதில்லை. புகை கீழே விழாமல் மேலேயே கிளம்பும் என்பதோ, உறைபனியானது இறுகிய நீர்த்துளிகள் என்பதோ என் பிரக்னையில் பதிந்ததே இல்லை. நான் பன்றிக்கறி சாசேஸ் சாப்பிட்டிருக்கிறேன். ஆனால் அதன் தோல் புள்ளிகள் பெற்றிருக்கும் என்றும் அது குடல்களாலேயே ஆக்கப்பட்டது என்றும் நான் ஒருபோதும் கவனித்ததில்லை. இவை எல்லாம் அன்று E.G. குட்மேன் பண்ணையில் எனக்கு பட்டது. நியாயபூர்வமா நான் கல்வி பயிற்சியை குறை கூற வேண்டியவனானேன். தி டிக்ளைன் அண்ட் ஃபால் இல்லாமல், ரோல்ஃப் இன் தி ஹுட்ஸ் இல்லாமல், ஃபால்ஸ்டாஃப் இல்லாமல், லாம்பின் வாட்டிய பன்றி இல்லாமல் உண்மையில் ராக்லிங் என்பது என்ன என்று நான் எண்ணியது கூட இல்லையே. சொல்வதற்கு விசித்திரமானதுதான். சாசர், மேக்பத், பானையில் பொரித்த இறால்கள், அந்த பயங்கர கனவு காணும் ஆசாமி ஹாம்லெட் எல்லாம் இல்லாமல், இவை அனைத்தும் இல்லாமலேயே நான் வசீகரமான இந்த வாழ்க்கையை கடந்திருப்பேன். ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் ஒன்றையும் கவனித்திரேன். தாத்தா வயதானவரே. ஆனால் பின்னர் கூப்பு என நான் தெரிந்து கொண்ட ஷாப்ஸின் வயது எவ்வளவு அதிகமானது. என் வீடு பிரதானமானதே. ஆனால் அதைவிட ரோம் எவ்வளவு பிரதானமானது. பிரமிட்ஸ் எவ்வளவு பழமையானது. ரோம் ஒரே நாளில் கட்டப்படவில்லை என்ற வசனத்தை நாங்கள் துப்பாக்கி இரும்பு போல் உறுதியானது என்பதை உபயோகித்தது போலவே தாராளமாக வழங்கினோம். அது ஒரே நாளில் கட்டப்படவில்லை என்பதை இன்று நான் சர்வ நிச்சயமாக அறிந்தேன். ஆனால் அவர்கள் ஹாமானை தூக்கிலிட்டார்களே, அதைவிட இது எவ்வளவு உயரமானது என்று நான் எண்ணவில்லை. நான் அல்ஜிப்ராவில் முதல் தர மார்க்கு வாங்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் ஏமாற்றமலை தேர்விட்டேன். ஒரு சிறுவனிடம் இத்தகைய மாறுதல் ஏற்பட்டதை அவள் அதுவரை கண்டதே இல்லை என்று மிஸ் ஹேட்டி சொன்னாள். ஷேக்ஸ்பியர் பாடத்தில் நான் ஏமாற்றவில்லை என்பதை மிஸ் எம்மா மார்டினுக்கு நிரூபிப்பது கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் பின் வாங்கி ஒரு நாள் அவளுக்கு ஒரு சுமை சாசர் அளித்ததும் குறைந்தபட்சம் நான் மனப்பாடம் பண்ண முடியும் என்று புரிவதாக அவள் அறிவித்தாள். லத்தீன் மொழியில் ஜூலியஸ் சீசர் பற்றி அருமையாக நான் எடுத்து சொல்லவும் மிஸ் கிளேர் லாத்ரப் திணறிப்போனாள். எனக்கு அதில் ஏற்பட்ட சிரத்தை ஷேக்ஸ்பியர் மூலமும் தாத்தா வழியாகவும் திடீரென வந்தது என்பதை அவள் அறிந்திருக்க முடியாது. கால் முழுவதும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என அறிவேன். ஆனால் ஏன் என்பதற்கு நேரான பதிலை நான் விரும்பினேன். இது கல்வி பற்றிய விளம்பரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் செய்தவைகளை பற்றி எப்படி என்பதை மிகுதியாகவும் ஏன் என்பதை குறைவாகவும் எனக்கு கற்பித்தலும் முக்கிய அம்சங்கள் இருந்தன என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதில் சிறிது பிற்காலத்தில் நான் எழுதுவதை தொழிலாக கொண்டபோது எனக்கு உதவியாக அமைந்தது. ஆனால் போசம் வேட்டையிலும் வெளி உலக விஷயங்களின் அமைப்பு முறைகளை அறிவித்ததிலும் அது எனக்கு பெரிதும் உதவியது. தாத்தா சொன்னார், பைத்தியம் சில குடும்பங்களில் வழி வழியாக வருவது போல் தோன்றுகிறது.
அது விதவிதமான உருவங்கள் பெறுகிறது. சிலர் சந்திரனை பார்த்து விளையாடுகிறார்கள். மற்றவர்கள் தாங்களே நெப்போலியன் என நினைக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் வேட்டையாளனாக இருப்பது போக ராக்கூன்களை வேட்டையாடுவதையும் ரசிக்கிறேன். போசம் வேட்டை கூட எனக்கு பிடிக்கும். இப்போ நீயே சொல்லு, ஒரு மனிதன் படுக்கையில் கதகதப்பாகவும் சுகமாகவும் கிடக்கக்கூடிய போது காட்டில் கத்துகிற வேட்டை நாய்களின் பின்னால் இரவிலே சுற்றி திரிவதை பெரிதாக மதிப்பானேன். அதிலும் உண்மையாக அவனுக்கு தேவையில்லாத ஒரு பிராணியின் பின்னால். பைத்தியம்தான். நீ என்னோடு நம் ஆட்களோடும் ராக்கூன் வேட்டைக்கு வர விரும்புகிறாயா? ஆமாம் ஐயா, இதை நான் உன்னிடம் இருந்து பெற்றுள்ளதாக எண்ணுகிறேன். நாம் எப்போ போகிறோம் என்றேன். இன்றிரவு. டாமும் பீட்டும் இன்னும் 2 பைத்தியங்களும் ஹெல்வுட் கார்பெட் என்ற பெயர்களை உடைய அவர்கள் புதிய வேட்டை நாய்கள் சில வைத்திருக்கிறார்கள். அவற்றை சோதிக்க விரும்புகிறார்கள். இதில் பிரமாதம் எதுவும் ஏற்பட்டு விடாது. கார்பெட் டாமுடன் சண்டை போடுவார். கடமையே என்று பீட் எல்வுட் கூட சண்டை போட நேரும். இது அவர்கள் குடிபோதை பெற்ற பிறகுதான். ஆனால் ஒரு ராக்கூன் அல்லது போசம் அல்லது ஒரு கரடியாவது வந்தால் நாம் சிறிது சங்கீதம் கேட்கலாம். எப்படியாயினும் நாம் தேகப்பயிற்சி பெறுவோம். இரவில் தவளை பிடிக்கவும் அதிகாலையில் மான்கள், அணில்கள், வான்கோழி ஆகியவற்றுக்காகவும் நான் காட்டில் திரிந்தது உண்டு. ஆனால் ஒரு விதத்தில் அது அமைதியான செயல்முறையாகும். ராக்கூன் வேட்டையோ பொந்துகளில் விழுந்தாலும், முச்செடிகளின் மீது இடறினாலும், மரங்களில் மோதினாலும் கவலைப்படாத முரட்டு மனிதருக்குரிய விஷயம். எனக்கு தெரிந்தவரையில் ராக்கூன் வேட்டையாடுவதை எலும்போடு ஒட்டிய பண்பாக கொண்டவன். தான் கூனை பிடிக்கிறோனோ இல்லையோ என்பது பற்றி கவலைப்படுவதே கிடையாது. வேட்டை நாய்கள் அந்த இசை ஒலி எழுப்புவதை கேட்கவே அவன் விரும்புகிறான். நான் சிறுவனாக இருந்தபோதே இரவு நேர காட்டினால் சதா வசீகரிக்கப்படவன். பகல் வேளையில் ஒரு காடு வெம்மையானது, நட்பு நிறைந்தது, சூரிய ஒளி பாய்ந்த இடம். வெட்ட வெளிகளில் ஒளி தேங்கி நின்று பளிச்சிடும். ஆனால் மாலையில் காடு குளிர்ச்சியுற தொடங்கியதும் அது பேய்த்தன்மை பெறுகிறது. பகலில் காடு காடாக இருப்பதில்லை. ஆனால் நகர பூங்கா கூட இரவு வேளையில் காடாகிவிடும். நாய்கள் அதை அறியும். அதனால்தான் அவை ஊளையிடுகின்றன. கருப்பு நிற மனிதர்களும் அதை அறிவர். நாகரிகம் பெற்ற நகர மக்கள் கூட திரைகளை இழுத்துவிட்டு தீ மூட்டுகிறார்கள். இரவில் காட்டில் நாம் மட்டுமே இருப்பதென்பது பயமண்டும் பெரிய சாகச செயல்தான். ஆனால் முரட்டு மனிதர்கள் பலரோடு அவர்களில் அநேகர் இதற்குள்ளாகவே மது ஜாடிகளில் ருசி பார்க்க தொடங்கியிருந்தனர். ராக்கூன் வேட்டைக்கு போவது வேறு விஷயம். மனிதர்கள் சுற்றிலும் தடுமாறுகிறார்கள், விழுகிறார்கள், ஏசுகிறார்கள், சிரிக்கிறார்கள். திடீரென்று ஆந்தை அலறலும் வீப்பூர் வில்லின் புலம்பலும் பேய் இரைச்சலாக அமைவதில்லை. ஆனால் பெரும் உவகை கூத்துக்கு ஏற்ற பின்னணி இசையும் மாறுகின்றன. கூன் வேட்டை பற்றிய பொதுவான கருத்து என்னவென்றால், அவை பதுங்கியிருக்கலாம் என்று தோன்றும் இடத்துக்கு நாய்களை அவிழ்த்துவிட வேண்டும். பிறகு நாம் காட்டில் நாய்களின் பின்னே ஓட வேண்டும். இது மிகவும் சுருக்கமாக்கிவிட்டதாக இருக்கலாம். ஆனால் இவ்வளவே என் நினைவில் நிற்கிறது. குறிப்பிட்ட இந்த இரவில் நாங்கள் ஒரு நரியை விரட்டினன். ஒரு போசத்தை மரத்தில் நிறுத்தினன். கூனை பூரணமாக தவறவிட்டன. ஒரு நாய் மான் ஒன்றை துரத்தியது. இன்னொன்று முயலின் பின்னால் ஓடியது. அவற்றின் உரிமையாளருக்கு அவை மிகுந்த வெறுப்பு ஏற்படுத்தின. போசம் வெகு நன்றாக என் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏனென்றால் அது தஞ்சம் அடைந்திருந்த பெர்சிமன் மரத்தின் மேலேறி ஒரு கம்பினால் அதை குத்தி விரட்டும் வேலை எனக்கு தரப்பட்டது. நான் இருந்த கிளை முறிந்தது.
நானும் போசமும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் மரத்திலிருந்து கீழே விழுந்தோம். ராங்கூனை நாங்கள் சதுப்பில் இழந்துவிட்டோம். அது தப்புவதற்கு முந்தி முட்டாள்தனமாக ஓடைக்குள் அதை பின்பற்றி சென்ற நாய்களில் ஒன்றை கூன் அநேகமாக கொலையே செய்தது. மான் மற்றொரு மாகாணத்தில் உள்ள நண்பர்களை காண ஓடிவிட்டது. நான் முக்கியமாக கருதுவது இவைதான். வேட்டை நாய்களின் ஒலியை இரவு நேரத்தில் தெளிவாகவும் வெகு கூர்மையாகவும் கேட்க முடிகிறது. அவற்றின் மணி ஓசை பல மைல்கள் எட்டியிருக்கும். தாழ்ந்த கசப்பு பெரிச்செடிகளிலும் பைன் புதர்களிலும் நாய்கள் மளமளவென்று முறிப்பதை கேட்கலாம். கூன் அகன்று போய்விட்ட மரத்தை சுற்றி பரபரப்புடன் வளையமிடும் வேட்டை நாய்களை பார்க்கலாம். நன்கு வளர்ந்த பெரிய மனிதர்கள் பலர் சிறு பிள்ளைகள் மாதிரி நடந்து கொள்ளும் காட்சியையும் காணலாம். அவர்கள் உண்மையாகவே சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் செய்கைக்காக இதர பெரிய மனிதர்கள் அவர்களின் பின்பக்கத்தை பதம் பார்த்திருப்பார்கள். தாத்தா சொல்வது போல இரவில் ஒருவன் கூன் வேட்டைக்கு போக அவனுக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்க வேண்டும். இல்லையெனில் ஒரு மனிதனை அதற்கு தூண்டுவது எது என்னும் பிரச்சனைக்கு என்னிடம் சரியான விடையில்லை. ஆனால் இன்று எனது பணிவான கருத்து ஒன்று உண்டு. ஒவ்வொருவரும் வயது முதிர்ந்தவன் கூட வீட்டை விட்டு வெளியே போய் தனது நரம்புகளுக்கு சுகம் அளிப்பதற்கு சிறிது ஆடி கழிக்க வேண்டும். அவசியமாக இருக்கிறது. அதற்காகத்தான் கூன் படைக்கப்பட்டுள்ளது. ராக்கூன் வேட்டை இரவில் நாம் எத்தனை மைல்கள் நடப்போம் என்பதை நான் அறியேன். நாய்கள் வட்டம் போடுகின்றன. நாம் வட்டத்தை வெட்டி செல்ல முயல்கிறோம். ஓடைக்குள் விழுகிறோம். ஆடைகளை தவற விடுகிறோம். நாய்களை தவற விடுவோம். அதிகாலை 2 அல்லது 3 மணி சுமாருக்கு எல்லோருக்கும் நாய்கள், நாம் பிடிக்க முடியாமல் போன கூன், குன்றுக்கு அப்பால் ஓடிய மான், இவற்றுக்கும் தான் போதும் போதுவென்றாகி விடுகிறது. போதுமான ஏதோ ஒரு சம்மரத்தின்படி ஒவ்வொருவரும் அதை விட்டுவிட தீர்மானிக்கின்றனர். தவறிவிட்ட நாய்கள் ஓரிரு தினங்களில் திரும்பி வந்து சேரும் என அறிவோம். ஆகவே நாங்கள் தலைமை நிலையம் செல்கிறோம். அது டாமின் இடமாகவோ எல்வுட்டின் வீடாகவோ இருக்கலாம். அங்கு உறங்கி கிடக்கும் தீயை பொங்கி எழுப்பும்படி செய்கிறோம். வேறு யாராவது காப்பிச்சட்டியை அடுப்பின் மீது வைக்கும் வேளையில் ஒவ்வொருவரும் அடுப்பாங்கரை தரையில் படுத்து கிடக்கிறோம். பன்றி இறைச்சி எடுத்து வர யாரோ புகைவீடு போகிறார்கள். வேறு யாரோ ஒரு பெட்டை கோழியை கலைத்து பழுப்பு புள்ளிகள் விழுந்த முட்டைகளை கொண்டு வருகிறார்கள். கையால் தயாரித்த தானிய மதுச்சாடி இன்னொன்றை வேறு ஒருவர் தேடி எடுத்து வருகிறார். மற்றொருவர் வாத்தியத்தை எடுக்கிறார். நான் வளர்ந்து வந்த இடத்தில் எல்லோரும் எலிசபெத் காலத்தையே விரும்பினார்கள். ஆகவே நாம் கேட்கும் பாடல் எல்லாம் பழைய இங்கிலீஷ் நாடோடி பாடல்களாகவே இருக்கின்றன. பின் எவற்றை மலைஜாதி கலைஞர்கள் ரேடியோவிலும் இசைப்பெட்டி மூலமும் பிரபலப்படுத்துகின்றனர். ஜனங்கள் எப்படி அல்லது எங்கே சங்கீதம் கற்றார்கள் என நான் அறியேன். உதாரணமாக, தாத்தா பிடில் வாசிக்க தெரிந்தவர். முதலில் அவர் தனக்கு ஒரு பிடில் செய்தார். அவர் அதை எப்படி செய்தார் என கண்டதும் அதை வாசிக்க கற்றுக்கொள்ளலாமே என்று கருதினர். அவர் அதை வெகு நன்றாக வாசிக்காதிருக்கலாம். ஆயினும் நான் கேட்ட எவரையும் போலவே அவரும் ஹோல்ஷிப் கூன், பாப்கோஸ் தி விசல் முதலியவைகளை வாசித்து உணர்ச்சி உண்டாக்கினார். பார்க்க போனால் ஒவ்வொருவரும் எதையாவது வாசித்தார்கள். சட்டபூர்வமான காகிதத்தில் தற்குறி தவிர வேறெதுவும் கீறத் தெரியாத ஜனர்கள். வாஷ்போர்டு, யூத ஹார்ப், பாஞ்சோ, மவுத் ஆர்கன் எதையாவது வாசித்து இசை எழுப்பியது பற்றி சில விஷயங்களை அறிந்திருந்தார்கள். கருப்பு நிற மக்கள் அனைவரும் கூட ஏதேனும் ஒன்றை அல்லது இன்னொன்றை வாசிக்கக்கூடும். முகாம் கூட்டங்கள், உயிர்ப்பு நிகழ்ச்சிகள், பிரதான ஆத்மீக சடங்குகள் முதலியவற்றில் எழும் பாடலை கேட்டால்
அவர்கள் இன்றைய இசைமுறையை எட்டிப்பிடிக்க போராடுகிறார்கள் என்பது புரியும். கோடோன்ஸ் மோசஸ் என்ற கீதம் 100 நீக்ரோ குரல்களால் பாடப்பட்ட போது எப்படி ஒலித்தது என்பதை எண்ணி பார்த்து இப்பொழுது கூட நான் புல்லரிப்பு பெற முடியும். அநேகமாக நாம் செய்த ஒவ்வொன்றிலும் கொஞ்சம் இசை இருந்ததாகவே தோன்றியது. முயல்கள், மான், கூன் ஆகியவற்றை துரத்திய நாய்கள் இசை எழுப்பின. அது இன்னிசையே ஆகும். வேர்த்து கொட்டும் பெரிய படகோட்டிகள் போஜிமீன் கூட்டத்தில் கரைவலையை வீசி இழுக்கும்போது இழுப்பை கணிப்பதற்காக ஹை ஹூ என்று இசைப்பதும் வழக்கம். இதே இசையை பல வருஷங்களுக்கு பிறகு நான் தங்கன்யாக்காவின் மத்திய பாகத்தில் கேட்டேன். விலங்கிட பெற்ற கோஷ்டிகள் விசேஷமான பாடல்கள் பாடினர். குற்றவாளிகள் இருப்பதை இணைப்புகளை பதித்து முடித்ததும் அக்கூட்டங்களை கண்காணிக்கும் தலைவன் இலவச இசை கச்சேரிகள் நிகழ்த்துவான். டர்பென்டைன் முகாம்களை சுற்றியுள்ள ஆற்றுத்துறை தொழிலாளிகள் தங்களுக்கென தனியான சங்கீத நாட்டிய நிபுணர்களை பெற்றிருந்தார்கள். மொத்தத்தில் செல்வர், ஏழை, கருப்பர், வெள்ளையர், விலங்கிட பெற்றவர், சுதந்திரமுடையவர் ஆகிய நாங்கள் எல்லோருமே கொஞ்சம் சக்தி மிகுந்த இனிய சங்கீதம் சிருஷ்டித்தோம். சனிக்கிழமை இரவுகளில் நிகழும் சதுக்க நாட்டியங்கள் சர் வால்டர் ராலே காலத்துக்கே பின்னோக்கி செல்வதாகும். சங்கீத மாறுதல் பெறவில்லை. ஆட்ட நுணுக்கங்களும் அவ்வளவாக மாறிவிடவில்லைதான். மாகாணத்திலேயே சிறந்த கோஷ்டி அறிவிப்பாளர் டான்வார்ட் என்கிற ஒட்டிய முகமும் மெலிந்த உடலும் பெற்ற சிறிய நபர்தான். சீமாட்டிகள் மத்தியில் சீமான்கள் சுவர் ஓரத்தில் புகையிலை மெல்லவும் அனைவரும் சமநிலை எய்தவும் என்ற பாகத்துக்கு வந்ததும் அவர் தரையிலிருந்து துள்ளி தன் உயரத்தில் பாதிக்கு மேல குதிப்பார். குதிகால்களை உதைப்பார். உண்மையிலேயே ஆச்சரியகரமான முறையில் ஓரக்கண் பார்வை வீசுவார். நான் கூன்வேட்டை விஷயத்தை விட்டு விலகி போய்விட்டேன். அன்று இரவில் கூனும் அவ்விதமே போயிற்று. பொதுவாக நான் குறிப்பிட விரும்பியது இதுதான். நாம் செய்வது என்னவாயினும் கூன்வேட்டை, பந்து விளையாட்டு, மீன்பிடிப்பு, முகாம் கூட்டம் எதுவாக இருந்தாலும் அதில் அநேக நல்ல விஷயங்கள் கலந்துள்ளன. நாம் செய்வது என்னாயினும் அதில் இசை இருந்தது, நல்ல உணவு இருந்தது, விஞ்ஞானமும் தனித்தன்மை பெற்ற அறிவும் உண்டு. நெருப்பு சுவாலையின் வேடிக்கையும் மிகுந்த சோர்வடைந்ததால் சோம்பல் நிறைந்த ஓய்வும் இருந்தன. அந்த நாள் முடிவுற்றதும் பெரியவருக்கு மானிறைச்சி துண்டிருந்தது. சிறுவர்களுக்கு ஒரு வாய் ஸ்கூப்பர் நங் ஒயின் கிடைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு வித அளவு, ஒரு ஆரம்பம், ஒரு மத்தி, ஒரு முடிவு இருந்ததாக தோன்றிற்று. வேட்டையாடுவதிலும் மீன் பிடிப்பதிலும் உள்ள மிக சிறந்த அம்சம் அதற்கு போவது பற்றி சிந்திப்பதும் போய் வந்த பிறகு அதை பற்றி பேசுவதும் தான் என்று தாத்தா கூறுவது வழக்கம். சம்பாஷணைகள் ஆதாரமாகவும் சட்டியில் கொஞ்சம் இறைச்சி போடுவதற்கு வசதியாகவும் உண்மையான மையம் ஒன்று நமக்கு இருந்தாக வேண்டும். அன்றைய தினம் அவன் செய்த நல்லது பற்றிய பெருமை பேசவும் அவன் செய்த தவறுகளை வெட்கமில்லாமல் மூடி மறைக்கவும் ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். கிராமாந்திர சமையலறையின் சுத்தமான வெள்ளை பைன் தரை மீது படுத்துக்கொண்டு மெல்லிய பைன்மர பலகை சுவர்கள் உருமும் தீயின் உஷ்ணத்தால் அதிர்வதையும் முட்டைகள், பன்றிக்கறி ஆகியவற்றின் நறுமணம், காப்பி, விஸ்கி இவைகளின் வாசனையோடு கலந்து நிலவுவதையும் ரசித்தவாறே சுற்றுவட்டாரத்தில் தலைமுறை தலைமுறையாக வழங்கப்படும் கதைகளை எல்லாமும் நானும் கேட்டேன். கடந்த கால கூன் வேட்டைகளை பற்றி திரும்ப சொல்லுவார்கள். வேட்டை நாய்கள், பறவை நாய்கள் பற்றிய சகல புளுகுகளும் மீண்டும் பேசப்படும். குறிவிடாது சாக்கும் ஒரு நாய் தன் பிடிவாதத்தில் தவறவிட்டதையும் 1 வருஷத்துக்கு பிறகு அது கண்டுபிடிக்கப்பட்டதையும் பற்றி சொல்வார்கள்.
பருவநிலை மாறிவிடவும் அந்த நாய் குளிரில் விரைத்து செத்தது. பிறகு அதன் எலும்புக்கூடு அகப்பட்டது. அப்பொழுது அது காடை கூட்டம் ஒன்றில் எலும்புக்கூடுகளை சுற்றி கொண்டிருந்தது. ராஜ்யத்துக்கு உழைத்தது பற்றி கள்ளமது சம்பாதிப்பதாக ஜெயிலில் வாழ்ந்ததை குறிப்பிடும் வசனம் இது. கார்பெட் சொல்ல நான் கேட்டேன். முதல் உலக யுத்தம் பற்றியும் கேட்டேன். குற்றமும் தண்டனையும், யுத்தமும் சமாதானமும், ஒரு கூன் வேட்டையோடு ஒரு கொப்பரை பன்றிக்கறி முட்டைகளோடும் இணைந்து வந்தன. விருந்து முடிந்த போது பிரகாசமான வெளிச்சம் பரவியிருந்தது. காயம்பட்ட ஒரு நாயுடனும் எங்கள் வேலையின் அத்தாட்சியாக விளங்கிய ஒரு போசத்துடனும் நாங்கள் வீடு நோக்கி நடந்தோம். கார்பட் எல்வுடன் ஒரு சச்சரவில் ஈடுபட்டார். ஆகவே டாமும் பீட்டும் தங்கள் அனுபவத்தை காட்டும் வகையில் வீச்சுவலை அல்லது துப்பாக்கி அல்லது ஏதோ ஒன்று யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை மீது தனிப்பட்ட சண்டையை துவக்கினார்கள். கார்பட் ஹெல்வுட் மேல் பாய்ந்தார். தவறி நெருப்பில் விழுந்தார். நாங்கள் அவரை வெளியே இழுக்க நேர்ந்ததும் பீட்டும் டாமும் தங்கள் சண்டையை வாசல் முகப்புக்கு கொண்டு வந்தார்கள். பீட் டாம் மீது பாய்ந்தான். திண்ணையிலிருந்து தவறி விழுந்தான். அங்கேயே கிடந்தான். அவன் தனியாக இருப்பதாக டாம் நினைத்தான். ஆகவே அவன் அங்கு போய் பீட் அருகில் படுத்தான். ஒரு வேட்டை நாய் வந்தது. அவ்விருவரோடு சேர்ந்து படுத்தது. தாத்தா தன் தலையை ஆட்டினார். ஒளி நிறைந்த காலையின் இளங்காற்றை உள்ளிழுத்தார். நான் உனக்காக மறுபடியும் சொல்கிறேன், பைத்தியம் தனது விசித்திர வாழ்விலே ஓடுகிறது. கூன் வேட்டை மிகவும் பலமான அடையாளமாகும். ஒரு விதத்தில் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை அது எனக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. நாம் உழைக்கிறோம், கீழே விழுகிறோம், சாப்பிடுகின்றோம், சண்டை போடுகிறோம். எல்லாம் முடிந்ததும் மிகவும் முட்டாள்தனம் என்ற உணர்வே நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு குழப்பத்துக்கு பிறகும் சும்மா காட்டுவதற்கு கூட ஒரு கூன் நம்மிடம் இல்லை என்றார்.